ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், இட்ஸ் அகஸ்டியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, தோல்விக்கான விளக்கத்தை பற்றினா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தோல்வி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. ஆனால் வெற்றியாளரை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? முயற்சி செய்யாமலே இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் ஸ்கூலுக்கும் கரெக்டாக போவானான். அவன் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகக்குள்ள எப்படா ஈவினிங் ஆகும், அப்போ தான் நம்ம மைதானத்துக்கு போய் விளையாட முடியும் அப்படின்னு காலையிலே யோசிச்சிட்டே போவானான். அவன் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா விளையாட்டையும் விளையாடி பார்த்துட்டான். ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கூடைப்பந்து விளையாட்டு மட்டும்தான். அதனால் அந்த கூடைப்பந்து அணியில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தான். கடுமையான ப்ராக்டிஸ்லாம் பண்ணான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்கூலில் இருந்தும் 2 பேரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அனுப்புவாங்களாம். அதே மாதிரி அந்த ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லேயும் கூடைப்பந்து விளையாட்டு வீரர்களை செலக்டட் லிஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அந்த பையனும் நாம் செலக்ட் ஆகிடுவோன்னு நம்பிக்கையிலேயே அந்த நோட்டீஸ் போர்டில் போய் பார்க்குறான். ஆனால் அதில் அவனோட நேம் இல்லை. நம்ம நல்லா தானே விளையாடணும், ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதை விட இன்னும் நல்ல முயற்சி பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஆகுது அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வருஷமும் அவர் அந்த டீமில் ஹைலைட்டாக இருந்தார். அதே வருஷம் அந்த நோட்டீஸ் போர்டில் போய் பார்க்குறாரு. இந்த தடவையும் அவரோட நேம் அங்கே இல்லை. உடனே கோச்சை போய் பார்க்குறாரு. அவரும் நேரடியாக சொல்லிடுறாரு, நீ குள்ளமாக இருக்க, அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணலை. ஏன்னா கூடைப்பந்து விளையாடுறதுக்கு ஹைட்டானவங்க ரொம்ப முக்கியம் தானே. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் ஈஸியாக அந்த பாலை அந்த கூடைக்குள்ளார போட முடியும்ல அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால் அந்த கோச்சு சொல்கிறாரு. அந்த பையன் கோவம் தெரிஞ்சிருக்கோம். மைக்கேல் ஜோர்டனோட வாழ்க்கையை பற்றி தான் நாம் இதுவரையும் இப்போ வரையும் பார்த்துட்டு இருந்த கதை. அவரோட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லட்டும், உன்னோட நீ தேர்ந்தெடுத்த பாதையில் முள்ளாக இருக்கட்டும் இல்லை கல்லாக இருக்கட்டும், அதை நீ பார்க்குற விதத்தில் பார்க்கணும். முள்ளாக இருந்தால் எடுத்து போட்டுட்டு போ, கல்லாக இருந்தால் ஒதுக்கி தள்ளிட்டு போ. அதேமாரி நீ முயற்சியை மட்டும் எந்த இடத்துலையும் கைவிட்டாத. ஏன்னா முயற்சி இருந்தால் கைக்கு எட்டின தூரம் வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு போயிட்டு கை கிட்ட வரக்குள்ள என்னால் முடியல நீ கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க உன்னோட இடத்த பிடிச்சிடுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்